கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட ஃபைனல் எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் அவளோட தம்பி கிட்ட இந்த குழந்தையோட அப்பா ஹீரோ தான் அப்படின்றத சொல்லியிருப்பா இல்லையா? இப்ப அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த குழந்தை உருவானது ஒரு ஆக்சிடென்ட் தான், அதனாலதான் இந்த குழந்தைய பத்தி நான் யாருக்கிட்டயுமே சொல்லல. சொல்லப்போனா என்னோட பாஸும் என்னோட அங்கிளும் ஒரே ஆள் தான். இத்தனை வருஷமா எனக்கு ஸ்டடீஸ்க்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுமே இருக்கா. அவங்களோட லைஃபை நான் கெடுக்க விரும்பல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப அவ போனுக்கு வந்த மெசேஜ பாக்குறா. இந்த மெசேஜுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்ல, அவர் உன் கூட தனியா பேசணும்னு ஆசைப்படுறாரு, போய் என்ன சொல்றாருன்னு கேட்டு வாய் அப்படின்னு சொல்ல, அதான் நான் வேலையை விட்டு போயிட்டேனே, இனிமே அவர்கிட்ட நான் என்னத்த பேசுறது அப்படின்னு சொல்ல, உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல உள்ள ஒர்க் ரிலேஷன்ஷிப் வேணா முடிஞ்சு போயிருக்கலாம், ஆனா அந்த குழந்தையோட அப்பா அவர் தான் அப்படின்றத நீ மறந்துடாத, கண்டிப்பா போய் பேசு, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப இந்த பக்கம் அந்த ஃப்ரெண்டுக்காரியை தான் காட்டுறாங்க. அவ ஹீரோவோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி எங்க அவர் அப்படின்னு சொல்லி கேட்க, அவருக்கு கொஞ்சம் மைண்ட் சரியில்லை, கிளப்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, எந்த கிளப், எனக்கு அட்ரஸ் அனுப்புங்க அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோயின், ஹீரோ எந்த கிளப்ல இருக்கானோ அதே கிளப்புக்கு தான் வரா. இப்ப இவ இந்த கிளப்புக்கு வந்துட்டு இருக்கா. அதே கிளப்புக்கு தான் இவளோட ஃப்ரெண்டுமே வந்துடுறா. இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்க, நீ இந்த இடத்துல என்ன பண்ற, லூசரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்ல, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நான் தான் அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இந்த விஷயத்த பத்தி நீ ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு லூவ பிடிக்குன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சா நீ கஷ்டப்படுவேன்னு தான் நான் சொல்லல அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. நீ எப்படி அவரை மீட் பண்ண அப்படின்னு இவ கேக்குறா. நான் வேலை பார்க்கும்போது தான் அவரை மீட் பண்ணேன், பக்கத்து ஊர்ல நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நானும் அவரை காதலிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு இவ ஒரு பொய்யான கதையை சொல்ல, ஹீரோயினும் அதை நம்ப ஆரம்பிச்சிடறா. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, நான் உள்ள போகல, நீ ஏன் உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்த விட்டு சோகமா போயிட்டு இருக்க. இன்னையோட உன் தொல்லை முடிஞ்சுதுடி அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு இருக்க. இப்ப இந்த கிளப்பை விட்டு ஹீரோ வெளியே வரான். இப்ப அவன் இவ்வளவு பார்த்த உடனே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நீங்க ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க, உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வயிறு வலி அதிகமாகி அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ அவளை பாத்துறான். இப்ப ஹீரோ இவளை கண்டுக்காம வேகமா ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த தம்பிக்காரனுமே வந்துடுறான். இப்ப ஹீரோவுல கார்ல உட்கார வச்சிட்டு இருக்கும்போது என்ன சொல்றானா, என் ஃப்ரெண்டு சொன்னதான் சரி, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னா உன்னோட குழந்தைய பத்தி நான் கவலைப்படக்கூடாது, உன்னோட பாஸ்ட் எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு நீ தான் முக்கியம், நான் உன் கூட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும், இனிமே இது என்னோட குழந்தை மாதிரி அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரான். இப்ப ஹீரோ ரொம்ப டென்ஷனா நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. இப்ப டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பிரெக்னென்டாவே இல்ல, ரிப்போர்ட் எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. அன்னைக்கு ஹீரோயின் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பா. இவ அவளோட யூரின் சாம்பிள வச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த இன்னொரு பொண்ணு யூரின் சாம்பிள மாத்தி எடுத்துட்டு போயிருப்பா. அதனாலதான் ரிப்போர்ட்டுமே மாறி போயிருக்கும். இப்ப அது எல்லாத்தையும் டாக்டர் சொன்ன உடனே, ஆனா டாக்டர், இதனால நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு நினைச்சிட்டு மெடிசன் எல்லாம் கூட எடுத்துட்டு இருக்கேன்னு, விட்டமின் டேப்லெட் கூட லாஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, எனது விட்டமின் டேப்லெட்டா, எங்க அந்த டேப்லெட்டை காட்டுங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, இவ்வளவு அந்த டேப்லெட்டை எடுத்து கொடுக்குறா. இது விட்டமின் டேப்லெட் கிடையாது, அபார்ஷன் டேப்லெட், இதை யாரு உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்ல, எல்லாம் அந்த ஷென் யுவான் தான் அப்படின்னு சொல்ல, எது ஷென் யுவானா அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஆமா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் எனக்கு இந்த டேப்லெட்டை கொடுத்தா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. என்னது ஷென் யுவான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டா, என்ன நீ ரெண்டு பொண்ணுகள் கூட சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு அடியை போட, இப்ப ஹீரோவும் இவனை அடிக்கலான்னு பார்க்க, போது நிப்பாட்டுங்க, இது ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல்ல ஒழுங்கா நடந்துக்கங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோயினுக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருக்கு. அவ எதுக்காக நமக்கு அபார்ஷன் டேப்லெட்டை தரணும், எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா அவரை இங்க இருந்து வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட, அப்ப நீ பிரெக்னண்டா இருந்தேன்னு சொன்னாங்க, குழந்தைக்கு என்னாச்சு, இந்த குழந்தையோட அப்பா யார் அப்படின்னு சொல்லி கேட்க, குழந்தையோட அப்பா யாரா, அவ இது வரைக்கும் யாரையும் காதலிச்சதுல சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் தனியா தான் இருக்கா, அந்த குழந்தை இருந்திருந்தாலும் அது உன்னோட குழந்தையா தான் இருந்திருக்கும், இந்த விஷயம் உனக்கு தெரியாதாடா அப்படின்னு இந்த தம்பிக்காரை சொல்ல, இப்பதான் ஹீரோக்கு எல்லா உண்மையுமே புரியுது. இப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, உனக்கும் ஷெங்யுவானுக்கும் என்ன சம்பந்தம், என்கிட்ட என்ன விஷயத்த மறைக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. ஷென்யுவான் யாருன்னு உனக்கு தெரியாதா, அவ இல்லாம தான் உன்னால வாழ முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஷென்யுவானுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவ சின்ன வயசுல இருந்து படிக்கும்போது நான் தான் அவளுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு நாள் சிட்டிக்கு வரேன்னு சொல்லி லெட்டர் போட்டிருந்தான், அதனாலதான் அவன் என் வீட்டுல இருக்கா,
மத்தபடி அவ மேல எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு யாருன்னு கூடவா உங்களுக்கு தெரியல? நீங்க சின்ன வயசுல இருந்து ஸ்பான்சர் பண்ணது எனக்கு தான். என்னோட பேரு ஷென் மறந்து போயிட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு இப்பதான் புரியுது. அவ எதுக்காக நம்ம எல்லார்கிட்டயும் பொய் சொல்லிட்டு திரியணும்? அவ சின்ன வயசுல என்னோட உயிரையே காப்பாத்தி பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கா. கண்டிப்பா அவ இப்படி பண்ண வாய்ப்பில்ல அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த தம்பிக்காரன் என்ன சொல்றான்னா, "இங்க பாரேன், சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்த பத்தி உன்கிட்ட சொல்ல நான் மறந்துட்டேன். அன்னைக்கு உன்னோட உயிர காப்பாத்துனது அவ கிடையாது. நீ குளிச்சிட்டு இருக்கும்போது மயக்கத்துல இருந்த. நான் தான் உன்னோட உயிர காப்பாத்துனேன். உன்ன ட்ரெஸ் இல்லாம பார்த்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா, நீ ரொம்ப எம்பாரஸிங்கா ஃபீல் பண்ணுவேன்னு தான் அவள காப்பாத்துனதா சொல்ல சொன்னேன். அதுதான் நீ இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோவ பாத்தீங்கன்னா, "என்னது அவள ட்ரெஸ் இல்லாம பாத்தியா?" அப்படின்னு சண்டை போடுற மாரி போக, "போதும் நிப்பாட்டுங்க. அவன் என்னோட உயிர காப்பாத்த தான் அப்படி பண்ணியிருக்கான். அவனுக்கு என்ன ஆசையா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஹீரோவும் அமைதியா விட்டுர்றான். உண்மையாவே நான் ரொம்ப கவலையா இருக்கேன்டா அவள நெனச்சு. எதுக்கு இப்படி மோசமா நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியல. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன விட்டு போயிட்டான்னு நெனச்சுக்கிறேன் அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு சப்போர்ட்டா நான் எப்பவுமே இருப்பேன். நான் எப்பவும் உன் சைடு தான்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு கொஞ்சம் சோகமா இருக்கு. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, ஒரு பொண்ணு நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கியிருக்கா. நம்மளும் ஏமாந்துட்டு இருக்கோம். அவள கண்டிப்பா சும்மா விடக்கூடாது. உன்னை என்னையும் பிரிக்க பார்த்திருக்கா. முக்கியமா உன்னை கொலை பண்ண பார்த்திருக்கா. நீ கம்பெனி விஷயமா வெளிய போற விஷயம் அவளுக்கு எப்படி தெரியும்? கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்ல, இது அவளோட வேலை தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோவோ ஆமான்னு சொல்றா. உனக்கு எதிரிங்கன்னு யாரும் கிடையாது. அவ தான் உன்னை கொலை பண்ண பார்த்திருக்கணும். நீ கம்பெனி விஷயமா வெளிய போறது அவளுக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பா நம்ம கம்பெனில ஸ்பை இருக்கா. அது யாருன்றத நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவ தான் என்ன கொலை பண்ண பார்த்தானா, அதுக்கான எவிடன்ஸ் நம்ம கிட்ட இல்லையே. நம்ம எப்படி அவள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீங்க கொஞ்சம் நடிக்கணும் என்ன வெறுக்கிற மாரி. இத மட்டும் நீங்க பண்ணுனீங்கன்னா, அவள ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த சைடு ஹீரோ கிளம்பி அவனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இவள பாத்தீங்கன்னா, அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு இருக்க. "எங்க? இங்க இருந்து ஒரேடியா ஓடிரலான்னு பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இல்லங்க, நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல. நான் அந்த இடத்த விட்டு போலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஒரு நிமிஷம் நில்லு. நீ எதுக்காக அவ பிரெக்னன்ட்டா இருக்க விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்ல. அவ சரியான மோசமான பொண்ணுன்ற விஷயம் இப்பதான் எனக்கு தெரியுது. அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டா. அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு கூட என்கிட்ட சொல்லல தெரியுமா? நான் போய் அவள நல்லவன்னு நினைச்சிட்டு இருந்தேன்" அப்படின்னு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பிடிக்காத மாரி பேசிட்டு இருக்க. இவளுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. "நீங்க அந்த பொண்ண காதலிக்கிறீங்கன்னு நெனச்சேன். அதனால தான் உங்ககிட்ட நான் உண்மைய சொல்லல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "நான் அவள காதலிச்சது உண்மதான். ஆனா அவளோட கேரக்டர் கொஞ்சம் கூட சரியில்ல. அவ என்னையும் செட்யூஸ் பண்றா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டையும் செட்யூஸ் பண்றா. அவ இவ்ளோ மோசமான பொண்ணா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. யாரு நல்லவங்க அப்படின்றது எனக்கு இப்பதான் புரியுது. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். நாளைக்கு நீ கம்பெனிக்கு வந்துரு. உனக்காக ஒரு பொசிஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அங்க நீ வேல பார்த்துட்டு நல்லபடியா படி" அப்படின்னு சொல்ல, "உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, "நான் எதிர்பார்க்காமயே நீ என்னோட கைக்குள்ள வந்துட்டியே, இததான் நான் ஆசைப்பட்டேன்" அப்படின்னு இவ சந்தோஷமா யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஆபீஸ்ல எல்லாரும் பரபரப்பா இவ வர்றத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பாஸோட வருங்கால பொண்டாட்டி இங்க வந்து வேலை பார்க்க போறாங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவள பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டிப் டாப்பா ரெடி ஆயிட்டு உட்காந்துட்டு ரொம்ப சீனை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த சூப்பர்வைசர் பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து என்ன சொல்றானா, "நீ எப்ப பார்த்தாலும் பாஸ் கூட சுத்திட்டு இருப்பல்ல. ஆனா இனிமே உன்னால அப்படி சுத்த முடியாது. ஏன்னா அவரோட வருங்கால பொண்டாட்டி இங்கதான் வேலை பாக்குறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட பாக்குறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "மேடம் உங்களுக்கு ஏதாவது காஃபி வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "காஃபி வேணும். அத ஷென் எடுத்துட்டு வருவா" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் போய் காஃபி எடுத்துட்டு வந்து குடுக்குறா. இப்ப அந்த காஃபிய வாங்கி இவ ஹீரோயின் மேலே ஊத்த, "உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்காகடி இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏய், மேடத்தையே எதிர்த்து பேசுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்?" அப்படின்னு இந்த சூப்பர்வைசர் பொண்ணு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. "மேடத்த பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா? மேடத்த பத்தி இப்பதான் எனக்கு முழுசா தெரியுது" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "சரி நீ போ, நான் அவகிட்ட பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவ அந்த பொண்ண அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுறா. இப்ப ஹீரோயின் அவளும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரி தான் வரா. இப்ப அவ வந்து என்ன சொல்றான்னா, "நீயும் நானும் ஒரே கிராமத்தை சேர்ந்த பொண்ணுங்களா இருக்கலாம். ஆனா இப்ப நம்ம 2 பேரோட ஸ்டேட்டஸுமே வேற வேற. வானத்துக்கும் பூமிக்கான வித்தியாசம். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. "உன்கிட்ட ஒண்ணும் இல்ல. நீ என்னத்த ஹெல்ப் பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏன் ஒண்ணும் இல்ல. நான் வந்து லூவ கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவனோட பொண்டாட்டி ஆக போறேன். என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா என்ன பண்றது? நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டா தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இவ பேசுறதெல்லாம் பார்த்த உடனே. இப்ப அவ ஹீரோயின வம்பிழுத்து விட்டு
விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக இவ கோவத்தோட உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ அவளுக்கு தூரமா நின்னு சிக்னல் காமிச்சிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா ஹீரோவை முறைச்சு பாக்குறா. இவ எதுக்காக இப்படி முறைச்சு பாக்குறா அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட டேபிள்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோ வந்து டேபிள தட்டுறான். இவன் இப்படி தட்டின உடனே இவ பயந்து போய் ஐயோ நிலநடுக்கம் வந்துருச்சு எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஏய் நான் தான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும் என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறான். இப்ப உள்ள போன உடனே விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இவன் ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு என்னாச்சு இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் நடிச்சிட்டு இருக்கணும், சீக்கிரமா அவளை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கான வழியை பாரு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இன்னும் கொஞ்சம் பிளான் இருக்குங்க, இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அந்த சூப்பர்வைசர் பொண்ணுதான் அவகிட்ட க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவ தான் ஹெல்ப் பண்ணிருக்கணும். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா அவங்க 2 பேரையும் நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவோட சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்கேன், நைட்டு நீ என்ன பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொன்னதை நினைச்சு இவ வெக்கப்பட்டுட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹோட்டல் ரூம் தான் காட்டுறாங்க. இப்ப ஹோட்டல் ரூம்ல ஹீரோயின் வேக்கப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ திரும்பி என்னமோ பண்ணிட்டு இருக்கான். இவ பண்றத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க. என்னது மாமாவா அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இப்படிலாம் பண்ணாதீங்க எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வெக்கமா இருக்கா, இதுக்கு எதுக்கு வெக்கப்படணும், இது என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. இவன் என்ன சொல்றானா, இங்க பாரு என்ன ஏதாவது பண்ணனா உன்னை பீச்சு போடுவேன், இப்போதைக்கு என்னால எதுவும் முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ திரும்புறான். என்னடான்னு பார்த்தா அவனோட கையில ஒரு கிஃப்ட் இருக்கு. இப்ப அவனோட கையில கிஃப்ட பார்த்த உடனே இததான் சொன்னீங்களா அப்படின்னு சொல்ல, உன் மண்டைக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா அப்ப இது ஃபர்ஸ்ட் டைமான்லாம் கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா நான் இதுக்கு முன்னாடியே உனக்கு பேக் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, உன் மைண்டு ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி ஹீரோ செயினை கொடுக்க. செயின்லாம் வேண்டாங்க, இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல. காஸ்ட்லியா இருந்தா அதனால என்ன, என் மனசுல இருக்க ஒரே பொண்ணு நீ தான், உனக்கு வாங்கி தராம வேற யாருக்கு வாங்கி தர போறேன், என்னோட வருங்கால பொண்டாட்டி, இப்போதைக்கு நீ தானே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த செயினை போட்டு விட்டுட்டு இருக்க. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போயிட்டு இருக்க. அவனுக்கு ஒரு கால் வருது. இப்ப அவன் அவனோட போனை எடுக்கும்போது அவனோட பாக்கெட்ல இருந்து அதே மாதிரி இன்னொரு செயின் கீழே விழுது. இத பார்த்த உடனே இவ காண்டாயிட்டு, யோ மாமா நீ என்ன ஹோல்சேல் கடையா நடத்திட்டு இருக்க, ஒரே மாதிரி இத்தனை செயின் வச்சிட்டு இருக்க, யாரு கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்க. நான் சொல்றதை கேளு, உனக்கு செயின் வாங்கும்போது உன்னோட ஃப்ரெண்ட் இதை பார்த்துட்டா, அவ பார்த்துட்டு இந்த செயின் அவளுக்கு தான் நினைச்சிட்டா, சோ அவளை ஏமாத்துறதுக்காக தான் நான் டூப்ளிகேட் செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்ல. ஓ அப்ப இந்த செயின் அவளுக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரி தான் வரா. இப்ப அவள பாத்தீங்கன்னா அவளோட நெக்லஸ காட்டுறதுக்காகவே வந்து எங்க பாத்தியா ரொம்ப காஸ்ட்லியான நெக்லஸ் அப்படின்னு சொல்லி அவளை பத்தி அவளே பெருமையா பேசிட்டு இருக்க. இப்ப அவ ஹீரோயின் கழுத்துல உள்ள நெக்லஸ பாக்குறா. என்ன நீ நான் போட்டிருக்க மாதிரியே நெக்லஸ போட்டிருக்க, கண்டிப்பா இது ஃபேக்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ கழுத்துல உள்ள நெக்லஸ புடுங்கி கீழே வீச அந்த நெக்லஸ் பிஞ்சு போயிருது. இப்ப வந்த இடத்த விட்டு போக ஹீரோயின் செம காண்டாயிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்த கிஃப்ட் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இப்ப நேரா ஹீரோவை பார்க்க தான் போறா. இப்ப அவ ஹீரோ கிட்ட போய் அழுதுட்டு இருக்க. என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இப்ப அந்த நெக்லஸ வச்சுட்டு என்னோட நெக்லஸ பிச்சுப்புட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது சாதாரண நெக்லஸ் தானே, இதுக்கு போய் ஏன் அழுகுற, அழத அப்படின்னு சொல்லி ஹீரோவள சமாதானப்படுத்திட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு இவ ஹீரோவோட காதுக்குள்ள போய் சொல்லிட்டு இருக்க. இன்னும் எத்தனை ஐடியா தான் நீ வச்சிருக்கன்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சூப்பர்வைசர் பொண்ணை கூப்பிட்டு, உன்னை நான் வேலையை விட்டு அனுப்புறேன், இனிமே இந்த கம்பெனி பக்கமே வராத, ஏன்னா உன்னை வேலையை விட்டு அனுப்ப சொன்னது என்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு பத்த வச்சு விட்டுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டுக்காரி கூட போய் தனியா பேசிட்டு இருக்க. ஹீரோயின் அதை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பின்னாடியே ஓடிடுறா. இப்ப அவ என்ன சொல்றானா, உன் காரியம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஒரேடியா துரத்தலான்னு பாக்குறியா, அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணது, உனக்காக ஹெல்ப் பண்ணதுன்னு எவ்வளவு ஃப்ராடு வேலை பண்ணிருக்கேன், அது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை வேலையை விட்டு அனுப்ப சொல்லல, கண்டிப்பா இதுல ஏதோ தப்பு இருக்கு, நீ கவலைப்படாத, நான் அவர்கிட்ட பேசி உனக்கு மறுபடியும் இந்த வேலை கிடைக்கிற மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணிடுறான். இப்ப ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஜாலியா ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்க. என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இந்த உலகத்துல என்ன மாதிரி புத்திசாலி யாருமே இல்லப்பா, என்ன நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆமா புத்திசாலிதான், சரி என்ன விஷயம் சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க. இவ்ள பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ரெக்கார்ட காட்டுறா. இப்ப அதை பார்த்த உடனே ஹீரோக்கு எல்லாமே புரியுது. இவன் இந்த கம்பெனிக்காக 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கா, இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம கிட்டதான் எவிடன்ஸ் இருக்குல்ல, போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கால் பண்ண வேணாம், என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரி கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப அவகிட்ட என்ன சொல்றானா, கம்பெனியோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்க போது, அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நீ தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்றத எல்லாரும் முன்னாடி நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி
இவ ஹீரோவ கட்டி பிடிக்கிற மாதிரி வர ஹீரோ தள்ளி போயிடுறான். இப்ப இவ அந்த சூப்பர்வைசர் பொண்ண பத்தி தான் பேசிட்டு இருக்கா. நீங்க எதுக்காக அந்த சூப்பர்வைசர் பொண்ண வேலையை விட்டு அனுப்புனீங்க? அவங்க நம்ம கம்பெனிக்காக எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி உனக்காக வேணும்னா நான் அவளை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல இவ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அந்த சூப்பர்வைசர் பொண்ணும் இவ்வளவு ஒன்னாதான் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினும் சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினை பார்த்த உடனே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான் ஆளுங்களை கூட்டிட்டு. இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் எதுக்குன்னா என்னோட பொண்டாட்டியை அனௌன்ஸ் பண்ண போறேன். அதுக்காக தான் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஷெந்தா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு இருக்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தானே நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்ன மாதிரி கொலைக்காரிய நான் கல்யாணம் பண்ணிவேன் நீ எப்படி நினைச்ச? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்ல அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோ அந்த சூப்பர்வைசர் பொண்ணுகிட்ட என்ன சொல்றனா, நான் இவளை காதலிக்கவே இல்லை தெரியுமா, அவ உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லா தப்பையும் பண்ண வச்சா. உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரலான்னு இருக்கேன். அவ பண்ண எல்லா தப்பையும் எல்லாரும் முன்னாடி சொல்லிடு. கண்டிப்பா உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்ல அப்ப இத்தனை நாளா நீ என்ன ஏமாத்திட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நீ ஜெயிலுக்கு போறதுதான் நல்லது. ஏன்னா உன்னால நாங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ப்ளீஸ் என்ன ஜெயிலுக்குலாம் அனுப்பிடாதீங்க. நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த விஷயத்தை நீ மறந்து போயிட்டியா? உன் உயிரை காப்பாத்துனதே நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னோட உயிரை காப்பாத்தினியா அப்படின்னு ஹீரோயின் அவளுக்கு ஒரு அறைய போட்டுடுறா. என் உயிரை காப்பாத்தினது யாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இந்த வார்த்தையை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? எத்தனை வருஷமா என்ன முட்டாளாக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சா? இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீ தட்டி பறிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலான்னு பாக்குறியா? அதுக்கெல்லாம் முடியவே முடியாது. கண்டிப்பா நீ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோ அவளை தள்ளி விட்டுறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இவ்வளவு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோட ஆளுங்க அவள அங்க இருந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லார் முன்னாடியும் ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்க. இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோ ப்ரொபோஸ் பண்ண இவ்வளோ அதை சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லார் முன்னாடியும் ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்க. ஹீரோயின் இந்த பக்கம் அவளோட ஆன்லைன் ஸ்டடிஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்க. ஹீரோவா பாத்தீங்கன்னா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கான். பொண்டாட்டி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு லெமன் ஜூஸ் பர்கர் நிறைய வேணும், எல்லாத்தையும் சீக்கிரம் சமைங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை தூக்கிட்டு வந்து பெட்ரூம்ல உட்கார வச்சுட்டு ஒரு நிமிஷம் நில்லு, இந்த பேப்பரை பாரு அப்படின்னு சொல்ல என்ன பேப்பர் அது அப்படின்னு இவ கேக்குறா. இந்த பேப்பரா? இனிமே எனக்கு பாஸ் நீ தான். இனிமே என் கம்பெனி எல்லாத்தையுமே நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவங்க இப்படி சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.